ஆயவான் கணக்கறிஞனை வியவரின் அழைத்தான். யமதர்மன் ஏவலாளர்களை விட்டு அழைத்து வர செய்தார். வியவர் என்ற சொல்லுக்கு ஏவலாளர் என்று பெயர். ஏவலாளரை விட்டு அடுத்த பாட்டு. வந்து வந்தனை புரிந்து எதிர் வைகிய கணக்கன். நான் கொஞ்சம் எழுத்த போல்டா காமிக்க முடியுமான்னு பாருங்க. வெந்திரல் பெருமான் என விழித்தது என் என்ன அந்த அங்கீரன் ஆற்றும் புண்ணியம் உளதாயில் புந்தியால் உணர்ந்து உரை என புலவுவேல் தருமன். சித்திரகுப்தன் வந்தார். மேல வியவரை அழைத்தார். அப்படி நினைத்துக் கொள்ளுங்க. வியவர் சித்திரகுப்தர். வந்தனை புரிந்து வந்து வணங்கினார். வந்தனை என்பது வணக்கம் என்று. எதிர் வைகிய கணக்கன், தனக்கு முன்னால இருக்கக்கூடிய யமன், யமனுக்கு முன்னால நின்ற கணக்கனாகி சித்திரகுப்தன். கணக்கன் வெந்திரல் பெருமான் என்னை விழித்தது என். யம தர்மராஜா, என்னை தாங்கள் அழைத்ததற்கு காரணம் என்ன என கேட்டார். அந்த அங்கிரன் ஆற்று புண்ணியம் உளதாயில் புந்தியால் உணர்ந்து உரை. அந்த அங்கிரன் செய்த புண்ணியம் உண்டு என்றால் ஆற்றுல செய்த அர்த்தம். செய்த புண்ணியம் உளதாயில் அந்த புண்ணியம் என்றால் அதனை அறிந்து கூறுவாய். புந்தியால் உணர்ந்து உரையென புலவு வேல் தரும். புலவு என்பது புலால் பேர். புலால் நாற்றம் பேசக்கூடிய வேப்படையுடைய யமன் புந்தியால் உணர்ந்து உரை என்று சொன்னார். புந்தியா என்பது அதை அறிந்து நீ கூறுவாயாக என்று யமன் தன் முன்னால் இருந்த கணக்கனிடத்துல கேட்டார். பாட்டு. உறுத்த நாள் முதல் உலர்ந்த நாள் காரும் பாதகமே விருத்தியா விளைத்திட்டதே அன்றி நல்வினையை கருத்தினாலும் எண்ணிலன் என கணக்கன் ஓர்ந்துரைப்ப கொருத்து மீமிசை கொழுந்து எழும் கோபம் கொண்டு யமன். ரொம்ப தெளிவா சொன்னான். உறுத்த நாள் முதல், உறுத்தன அவன் உருவெடுத்த நாள் முதலாக, உறுத்த நாள் முதல் உலர்ந்த நாள். அப்ப உறுத்த நாள் பிறந்த நாள், உலர்ந்த நாள் இறந்த நாள். ஆமா, சில பேர் இந்த இறந்த நாள பிறந்த நாள சொல்லுகிற பொழுது மலர்ந்தது உலர்ந்ததுன்னு போடுவார்கள். மலர்ந்தது அது உறுத்த நாள், தோன்றிய நாள், பிறந்த நாள். உலர்ந்த நாள் இறந்த நாள். நல்ல சொல் பாருங்க. உறுத்த நாள் பிறந்த நாள், உருவெடுத்த நாள் உறுத்த நாள். காரண பெயர். உருவெடுத்து பிறந்த நாள் உறுத்த நாள், உலர்ந்த நாள் இறந்த நாள். காரும் அப்படி உருவெடுத்த நாள் முதலாக உயிர் உடம்பை விட்டு பிரியும் நாள் வரை பாதகமே விருத்தியா, பாதகங்களையே செய்தார். அதுல ஒரு சொல் போட்டார் பாருங்க, விருத்தி.
விருத்தியா விளைத்திட்டதே, அதை வளருமாறு செய்தான். நன்னூல் காண்டியுரை விருத்தியுரை என்று இருக்கு. விருத்தினா விரிவாக, கூடுதலாக, பெருக்கமாக என்று பொருள். விருத்தியா விளைத்திட்டதே அன்றி நல்வினையை கருத்தினாலும் எண்ணிலன். அந்த தீவினையை பெருக்கியதை அல்லாமல் நல்வினையை செய்ய மனதிலும் நினையாதவன். என்ன ஒரு தொடர்பாங்க. கருத்து என்பது மனசுல என்னன்னு அப்புறம் பெருமான் காட்டுகிறார். காண்டலே கருத்தாயிருந்தேன் என்று காட்டுகிறார். காண்டலே கருத்தாய். ஆக எல்லாரும் கேக்குதா? நல்லா ஐயா கேக்குதா? ஐயா கேக்குதுப்பா. கேக்குதுங்க ஐயா. கேக்குது. சரி. காண்டலே கருத்தாய் என்று திருநாவுக்கரசர் சொல்லுகிறார். கைலாய மலையை கருதி கொண்டே இருந்தார் காரிநாயனார் என்று சேக்கிழார் காட்டுகிறார். ஆக இவர் கருத்தினாலும் எண்ணிலன். கருத்துல கூட அவர் என்ன செய்யவில்லை, நினைக்கவில்லை என்று காட்டுகிறார். அப்படி மனதில கூட நிலையாதவன். மேலும் ஓர்ந்து உரைப்ப, ஓர்ந்து என்று சொல் நல்ல சொல்லுங்க, அவன் ரொம்ப சிந்தித்து ஆராய்ந்து சொன்னான். குருத்து மீமிசை கொழுந்தெழும் கோபம். குருத்து மீமிசை அந்த கோபம் அவனுக்கு மேலும் மேலும் கொழுந்து விட்டு தோன்றியது. குருத்து என்பது தொடங்குகிற பொழுது வருவது கொஞ்சமா இருக்கும் கோபம். அது குருத்துன்னு காட்டினார்கள். குருத்துனா தொடக்கம். மீமிசை, மீமிசை என்பது மேலும் 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 மேலும். குருத்து என்பது தொடக்கம்னு பேர். நீங்க இந்த சிறு பயிர்கள் வந்ததுன்னு வைங்க, மக்காச்சோளம் அவையெல்லாம், தென்னை மரமே வச்சுக்கங்க, சின்னதா தொடங்குறது குருத்துன்னு பேர். அது கொஞ்சமா தொடங்கியது என்னாச்சு, மேலும் மேலும், மீமிசைக்கு மேலும் மேலும் அர்த்தம். குருத்துனா தொடக்கம், மீமிசை என்பது மேலும் மேலும், கொழுந்து எழும் கோபம். அப்போ தோன்றி, குருத்துனா தோன்றுதல், சின்னதா தோன்றுதல், மேலும் மேலும் கொழுந்து விட்டு எரியக்கூடிய சினம் கொண்டு இயமன். அடுத்த பாட்டுல நின்மை இயன்றவின் இவர சாட்சி தந்த நாயகன் ஆழ்வையில் 31வது பாட்டு. சார்தலே அன்றி முந்தை நாள் என முறை செய்ய பாலது அன்று. சரியா கேட்கலையோ? ஆமாங்க ஐயா. ஆமாப்பா, இன்ன வரைக்கும் கேட்டது எப்பதான் கேட்கறது. ஐயா கேக்குதா? கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்க. இப்ப கேக்குதுங்க ஐயா.
ஐயா கொஞ்சம் நெட்டு கிடைக்கல, இப்ப சரியா நினைக்கிறேன். ஐயா சரியா கேக்குது இல்லையா? ஐயா கேக்குதுங்க. ஐயா கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்க, இப்ப கேக்குது. ஐயா நல்லது நல்லது நல்லது. ஆக இந்த அரசாட்சியை கொடுத்த இறைவனுடைய திருவடியை சென்று சேர்ந்து இந்த முறை தவறிய நெறியை கூறுவதல்லாமல் முந்தைய நாள் என் முறை செயற்பாலது முன்பு போல ஆட்சி செய்ய முடியாது என்று கருதினார். மானின்மை என்பது மாட்சிமை இல்லாத என்று பொருள். தகுதியற்ற, மாட்சிமை இல்லாத. இந்த மானின்மை இயன்ற பின் இந்த முறையில் தகுதியில்லாத ஒரு நிலை மிகவும் பாதகம் செய்த அவனை சிவகணங்கள் அழைத்து சென்றது தகுதியற்றது. இவ்வரசாட்சி தந்த நாயகன் ரொம்ப கவனமா தருமன் என்கிறார் பாருங்கள். இந்த அரசாட்சியை கொடுத்த இறைவன் நாமே இந்த வாழ்க்கையை இறைவன் கொடுத்தான் இல்லையா? மாணிக்க வாசகர் காட்டுகிறார், போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே, போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே. டவர் மறுபடியும் விட்டு விட்டு வருதோ? போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே, என் வாழ்க்கைக்கு முதலாக இருக்கிற பெருமானே என்று போற்றுகிறார் மாணிக்க வாசகர். இப்பொழுது தர்மராஜன் கூறினார், இந்த அரசாட்சி தந்த நாயகன், இந்த அரசாட்சியை தந்த தலைவன், தாழ் அவனுடைய திருவடி சார்தலே. பரமசிவம் சரியா கேட்கலையோ? அப்ப மியூட் பண்ணிட்ட சரியா இருக்குமா? இப்ப நல்லா கேக்குதுங்களா ஜீவா? இல்ல கேக்குதுங்க ஐயா. இப்ப நல்லா கேக்குதுங்களா பரமசி ஜீவமா? இப்ப சரியா இருக்கான்னு பாருங்க. இப்ப பேசட்டுமா? இந்த மானின்மை என்ற பின் இவ்வரசாட்சி தந்த நாயகன் தாழ்வையில் சார்தலே. தாழ் என்பது அவனுடைய திருவடி. அந்த திருவடியை சார்தலை சார்ந்து அவரிடத்திலே விளக்கம் பெறுவது அல்லாமல்
முந்தை நாள் என முறை செய்யற்பாலது முன்பு போல ஆட்சி செய்ய இயலாது என்று எண்ணி முறை செய்யற்பாலது அன்று என்னா மைந்து நீடிய வன் கடாய் வெளிக்கொண்டான். அந்த எருமை கடாவின் மேல அமர்ந்து அதனை செலுத்த சொல்லத் தொடங்கினான். ஆமா, நீடிய வன்கடான எருமை கடான் பேர். கடாய் வழி, கடாய்னா அந்த எருமை கடாவை செலுத்தினான். என்ன அழகா பாடுறார் பாருங்க. இந்த மானின்மை என்றபின் இவ்வரசாட்சி தந்த நாயகன் தாழ்வையில் சார்தலே அன்றி முந்தை நாளென முறை செய்யற்பாலது அன்றென்னா மைந்து நீடியவன் கடாய் வழி கொண்டான். எருமக்கடாவை ஏறி அரசாட்சி தந்த சிவபெருமானுடைய திருவடியை சென்று சொல்ல வேண்டும் என்றே புறப்பட்டார். 32வது பாடம். 1100 அடுத்த 12 என்று ஆய எண்ணினை நாற்றிய அரும்பெருநோயும் பாய பல் பரிசனமும் பின்தொடர்தர படர்ந்தோன் தூய வெள்ளியங்கிரியினை மெய்யினன் துணைந்து. 1100 அடுத்த 12 ஆக 1112 நோய்கள் உடன்வர, பரிசனங்கள் தொடர்ந்து வர, 1100 அடுத்த 12 என்று ஆய எண்ணினை நாற்றியவரும் பெருநோயும், 1112 நோய்கள் உடன் வர, பரிசனங்களும் தொடர்ந்து வர கைலாய மலையை அடைந்தான். ஆக 1100 அடுத்த 12 என்று ஆய எண்ணினை நாற்றிய அரும்பெரும் நோய். அப்ப 1112 பெருநோய்கள் என்று கச்சியப்ப முனிவர் காட்டுகிறார். இந்த நோயினுடைய மிகுதி, இந்த வரி வந்த உடனே தொண்டர்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். நம்முடைய திருநாவுக்கர சுவாமிகள் தேவாரத்துல காடுகிறார். நாடும் நம்முடைய நாள்கள் அருகிலோம். இதுதான் திருநாவுக்கர சுவாமிகளுடைய பாடலின் தொடக்கம். நாளும் நம்முடைய நாள்கள் அருகிலோம் ஆளும் நோய் 50 6 8 6 8 48 கூட்டல் 50 98 நோய். இப்படி நோய்களின் பட்டியல் 50 6 என்று காட்டுகிறார் அப்பர் பெருமான். ஆனா கச்சியப்ப முனிவர் இந்த பாடல்ல 1112 பெருநோய்கள் காட்டுகிறார். இப்ப பெருநோய் 1112 என்றால் இன்னும் சிறுநோய்கள் பல உள்ளன என்பதை நாம எண்ணிக்கொள்ளலாம். பாய பல் பரிசனமும், பாயன பரந்துபட்ட அவனுடைய பரிசனங்கள், அவனுக்கு ஏராளமான பரிசனங்கள் தொடர்ந்து அறப்படர்ந்தோ. ஆமா, அப்படி கூடவே வர தூய வெள்ளியங்கிரியினை மேயினம், கைலாய மலையை வந்து சேர்ந்தான். துணைந்துன விரைவாக வந்தான். வெள்ளியங்கிரியை மேயினம், வெள்ளியங்கிரியாகிய கைலாய மலைக்கு வந்தான். வெண்மையான கிரி வெள்ளியங்கிரின்னு பேர். துணைந்து வேகமா வந்தான். 33வது பாட்டு. அங்கண்
எம்பிரான் திருமுன்னர் அடல் விடை மருங்கே அங்கிரப் பெயரான் இருமாப்போடும் அமர்ந்தோன் அங்கை கூப்பிலன் மதித்திலன் சிரித்தனன் நோக்கி அங்கி நீள்விழி காலநாயகன் புடையெடுத்தான். அவ்விடத்திலே அங்கன் எம்பிரான் திருமுன்னர், அந்த இடத்தில் இறைவன் முன்னிலையில் அடல் விடை மருங்கே உள்ள இடபதேவர் முன், ஆமா, அடல் விடை மருங்கே அங்கிரப் பெயரான் இருமாப்போடும் அமர்ந்தான். அங்கிரன் என்னும் பெயருடைய அவன் செருக்கோடு அமர்ந்திருந்தான். அங்கை கூப்பிலன், அங்கே சென்ற யமனை பார்த்து அங்கிரன் கைகூப்பி வணங்கவில்லை. மதித்திலன், மதிக்கவில்லை. சிரித்தனன், சிரித்துக் கொண்டிருந்தான். அங்கி நீள் விழி காலநாயகன், அங்கின நெருப்புன்னு அர்த்தம். அதாவது அவன் மதிக்காமலும் கைகூப்பாமலும் சிரித்தும் செருக்கோடும் இருந்த அங்கிரனை யமன் பார்த்தான். அவனுடைய கண்களிலே தீப்பொறி வந்தது. நீள் விழி, நல்ல அருமையான சொல். இந்த விழி என்ற சொல்லை சிவப்பிரகாசத்துல 98வது திருப்பாடல்ல விழி, ஆமா, வெண்தரளங்கள் சிந்த என்று காட்டுகிறார். விழி வெண்தரளங்கள் சிந்த, அதே சொல் பாருங்க. நீள்விழி, அந்த விழியில இருந்து தீப்பொறி தோன்ற காலநாயகன், காலநாயகன் யமனுக்கு பேர். அவன் தான் காலத்தை சரியாக செய்பவன். காலநாயகன், காலத்தை நிர்வாகம் பண்ணுகிறவன். நாம் என்ன சொல்றோம்? யமகண்டம்னு சொல்றோமா? ஆமா. புடை அடுத்தோன், அந்த யமன் சிவபெருமானுக்கு பக்கமா போர்ந்தான். போன உடனே யமன் என்ன செய்தான்? வாங்க அடுத்த பாட்டுல பார்ப்போம். 34வது பாடல்ல 8 உறுப்பினும் 5 உறுப்பினும் எதிர் வணங்கி தட்டமிட்டனன் நடித்தனன் சதுமறை பொருளே கட்டு செஞ்சடை கடவுளே இறைவனே என்று முட்டிலாது பல் துதிகளை முழக்கி ஈது அறைவான். இறைவனை பார்த்ததும் செய்ய வேண்டிய செயல்களை அருமையாக பதிவு செய்கிறார். 8 உறுப்பினும், 8 உறுப்பு ஆண்கள் கீழே விழுந்து வணங்குவது. கை, காலு, நெஞ்சு, முழங்கால் எல்லாம் படம். 5 உறுப்பு முட்டி போட்டு கும்பிடு. தட்டமிட்டனன், அப்படியே சிவபெருமான பார்த்த உடனே கை கொட்டி ஆனந்த கூத்தாடினான். ஆமா, இந்த தட்டமிட்டுங்கிறது இந்த கையால் இப்படி தட்டுவதற்கு தட்டமிடுதல்னு பேரு. இது சிவஞான சித்தியாரில ஒரு பாடல்ல அடியார்க்கு அன்பிலர் என்று ஒரு பாடல்ல அழகுபட காட்டுகிறார் நம்முடைய ஆசிரிய பெருமகனார். சிவஞான சித்தியார்ல ஒரு பாடல்ல அழகுபட காட்டுகிறார். அறநடியாரை பார்த்த உடனே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அதில தெளிவுபட காட்டுகிறார். அடியாரை யார் பார்த்தாலும், ஆமா, அநேகமா அந்த பாடல் என்ன எனக்கு ஞாபகம் இல்லை, தொடக்கம் சொல்லுகிறேன். ஈசனுக்கு அன்பில்லார் அடியவர்க்கு அன்பில்லார் எவ்வுயிர்க்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார். அடியவர்க்கு அன்பு இல்லை என்று சொன்னால் ஈசனுக்கு அன்பில்லை, எவ்வுயிர்க்கும் அன்பில்லை, தமக்கும் அன்பில்லை. பேசுவது என் அறிவில்லா பிணங்களை நாம் இணங்கில்
பிறப்பினுள் இறப்பினுள் பிணங்கிடுவர். விடு, நீ அவங்கள பத்தி பேசாத. நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆசையோடும் அரணடியார் அடியாரை அடைந்துட்டு அவர் கருமம் உன் கருமமா செய்து கூசி மொழிந்து அருள் ஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியே என்று அழகா கற்றார்கள். தட்டமிட்டு கூத்தாடியே என்று அழகுபட காட்டுகிறார். அப்ப தட்டமிட்டு கூத்தாடுதல், கைதையை தட்டுதல், அத தட்டமிட்டு கூத்தாடுதல். தட்டமிட்டனன் கையில தட்டினான். ஆமா, ஆடும் பரிவேல் அணிசேவலன என்று வைத்துக் கொள்ளலாம். தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியே தாளமிடுதல். நடித்தனன், நடித்தனன் என்பது ஆனந்த கூத்தாடினார், கைகொட்டி ஆனந்த கூத்தாடினார். சதுர்மறை பொருளே, நான்கு மறையின் பொருளாக உள்ளவரே, கட்டு செஞ்சடை கடவுளே, கட்டிய செம்மையான சடையை உடைய கடவுளே, இறைவனே. இது யமன் சிவபெருமானை தோற்றுவித்தது. நான்கு மறையின் பொருளாய் உள்ளவனே, செஞ்சடை கடவுளே, இறைவனே. இறைவன் என்றால் என்ன பொருள்? தொண்டர்கள் நினைவு வைத்திருப்பீங்க. இருத்தலால் இறைன்னு பேர். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இருத்தலால் இறை. அறிவுடைய பொருளிலேயும் அறிவற்ற பொருளிலேயும் அவன் இருக்கிறான். அதை இன்னும் கொஞ்சம் விரித்து காட்டினார்கள். அறிவுடைய பொருளிலேயும் அறிவற்ற பொருளிலேயும் கலப்புத்தன்மையால் ஒன்றாயும் பொருள்தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாயும் அப்படி கலந்து இருத்தலால் அதற்கு என்ன பெயர்? இறை. மேலும் இருத்தலும் தலைமைத்தன்மையும் உடையதால் இறைவன் என்று பொருள். ஆக சதுர்மறை பொருளே, கட்டு செஞ்சுடை கடவுளே, இறைவனே. அன்பர்களே, வாங்க யமன் விழுகிறத பார்த்து நாம கீழே விழுவோம். 8 உறுப்பினும் 5 உறுப்பினும் நாம் வணங்குவோம், தட்டமிட்டு கும்பிடுவோம், ஆனந்த கூத்தாடுவோம். சதுர்மறை பொருளே, செஞ்சடை கடவுளே, இறைவனே என்று முட்டிலாது பல் துதிகள். ஆமா, எந்த விதமா முட்டு என்பது தடைன்னு பேருக்கு. ஆமா, அப்படி பல தோத்திரங்களை கூறி வணங்கி பிறகு தன் கருத்தை சொல்ல விளைகிறார். 35வது திருப்பாடலுக்கு வருவோம். ஆக யமனுடைய வழிபாடு ரொம்ப அழகான பாட்டு. 34வது பாட்டு. நாம் சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்றால் அவனை வழிபடுகிற முறையை யமன் வழிபடுவதில் வைத்து கச்சிப முனியர் காட்டி இருக்கிற திறம் மிகப்பெரிய பாடலாக அமைய பெற்றிருக்கிறது. 8 உறுப்பினும் 5 உறுப்பினும் எதிர்வணங்கி தட்டமிட்டு கூத்தாடி சதுர்மறை பொருளே, செஞ்சுடை கடவுளே, இறைவனே என்று பல துதிகளை முழக்கினான். அந்த பல துதிகள் தான் திருமுறைகளாக நாம் சொல்லுவதற்கு இருப்பது. பல தோத்திரங்கள். அப்படி வழங்கிய பிறகு சொன்னார். என்ன சொல்ல போகிறான்? 35வது பாடல்ல யமன் சிவபெருமானை பார்த்து விண்ணப்பித்தது. அளவில் பாதகம் ஆற்றிய அங்கிர சிதடன் வளம் வரத்தகுமானால் களைகனே எனக்கு அருள். அதிகாரம் என்னாகும் எளிய நேர்க்கு வேண்டா
இனி என்று இது புரிந்தான். அளவில் பாதகம், அருமையான தொடர். அளவில் பாதகம், கணக்கில்லாத பாதகம். இது சொன்ன உடனே திருவாசகம் முற்றுவதல் பண்ற தோழர்களுக்கு ஒரு தொடர் ஞாபகம் வரும் திருவாசகத்துல, இல்லையா? அளவில்லா பாவகத்தால் அமுக்குண்டு இங்கு அறிவின்றி வெறுவியனாய் கிடப்பேன். திருவாசக தொடர் அப்படியே பாருங்க. அளவில் பாதகம், கணக்கில்லாத பாவங்கள். ஆற்றியன செய்தன்னு பொருள். அங்கிரனாகிய, அங்கிர சிதடன், சிதடன் அறிவில்லாதவன் பேர். அவருக்கு சிதடன் பேர். அதான் கற்றாங்கரியோம்பி கலியை வாராமே சிற்ற, அந்த தொடர் நல்ல தொடர். இந்த பதிகத்துல ஒரு தொடர். பட்டை துவராடை படிமும் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவ கேளாதே சிட்டர் வாழும் தில்லை சிற்றம்பலம். சிட்டர் மேன்மையான அறிவுடையவன், சிதடர் அறிவில்லாதவன். சிதடர் அறிவில்லா, சிட்டர் உயர்ந்த அறிவுடையவன். ஆக சிதடன் வள நிலாவு நின் சன்னதிக்கு வர, எல்லா வளங்களும் நிறைந்திருக்கக்கூடிய தங்கள் முன்னிலையில் வருவதற்கு தகுதி உடையவனானால், வளம் நிலாவுனின் சன்னதி வரத்தகுமானால், அப்படி வருவதற்கு தகுதி உடையவனானால், களைகனே எனக்கு அருள். நல்ல சொல். களைகண் பற்றுக்கோடாக உள்ளவன், எனக்கு பற்றுக்கோடாக உள்ளவனே. களைகண் நல்ல சொல்லுங்க. எனக்கு பற்றுக்கோடாக உள்ளவனே, எனக்கு அருள் அதிகாரம் என்ன ஆகும்? எனக்கு கொடுத்த அதிகாரத்தால் என்ன பயன்? எளியனேற்கு வேண்டாம் இனி, எளியேனுக்கு இனிமேல் இந்த யமன் என்ற அரச பொறுப்பு வேண்டாம். இது புரிந்தான் என்று கூறி அவன் நின்றான். 36வது பாடல். மிரைசை அங்கிரன் விளைத்த பாதக பெருங்கணக்கு முறைசை தண்டமும் முதிர்புகழ் வளர்க்கும் செங்கோலும் இறைவ கண்டுகொள் என்று சேவடி தனக்கடுப்ப நிறையும் அன்போடும் இட்டனன் வணங்கினன் நின்றான். மிரைசை அங்கிரன், மிரை என்பது குற்றம் என்ற பொருளை தருவது. மிரைசை அங்கிரன், குற்றம் செய்த அங்கிரன் விளைத்த பாதக பெருங்கணக்கு, அந்த அங்கிரன் செய்த பாதகங்களில் மிகுதியான கணக்கு இது. முறைசை தண்டமும் முதிர் புகழ் வளர்க்கும் செங்கோலும், முறையான ஆட்சி செய்கின்ற கையில் உள்ள தண்டாயுதமும் நல்ல ஆட்சி செய்யும் செங்கோலும் இறைவ கண்டுகொள், இறைவனை இங்குள்ள அவற்றை நீ பார்த்துக்கொள் என்று சேவடி தனக்கடுப்ப, எனவே இவற்றையெல்லாம் நீ பார்த்துக்கொள் என்று அவனுடைய திருப்படிகளிலே சேர்ந்து நிறையும் அன்போடும் இட்டனன் வணங்கி ஒப்புவித்து நின்றான். வணங்கினன் நின்றான். ஆக யமன் சிவபெருமான் முன்னால நின்று குற்றம் பொருந்திய அங்கிரன் செய்த பாதகங்களின் கணக்கு சுவாமி இதோ தங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறேன். முறையான ஆட்சி செய்வதற்கு நீங்கள் தண்டாயுதம் கொடுத்தீர்கள்.
நல்லாட்சி செய்வதற்கு செங்கோல் கொடுத்தீர்கள். இந்த இரண்டையும் உங்கள் திருவடிகளிலே ஒப்புவிக்கின்றேன் என்று வணங்கி நின்றான் யமதர்மன். பார்த்தீங்களா? சிவபெருமான கும்பிடுறவங்களுக்கு என்ன பயம் வேண்டியதில்லை, யம பயம் வேண்டியதில்லை. ஏன்? தப்பு செய்த யமன் தண்டிப்பான். நாம் என்ன செய்ய போறோம்? சிவபெருமான வணங்குபவர்கள் தப்பாகாதே. இந்த வேறுபாடு தெரியாம எல்லாரும் யமகண்டம் என்று சிவபெருமான கும்பிடுவதையே தடை செய்து விடுகிறார்கள். உண்மையான கடவுளை வணங்குவதற்கு தடையாக இருப்பது மிகப்பெரிய பாவம். நான் சாதாரண மக்கள் புரியும்படி சொல்லுவேன். பசியோடு ஒருவன் இருக்கிற பொழுது அவன் சாப்பாட்டை எடுத்து கையில சாப்பாடை பிசைஞ்சு வாயில உண்ண தொடங்குகிற பொழுது கையை பிடித்து சாப்பிட தடுத்தால் அவன் வயிறு இப்படி எரியும், என்ன சாவப்படுவான். அதைவிட கொடுமையானது சிவாலயத்திற்கு செல்லுகிறவனை தடுப்பது. ஆக எல்லாவற்றையும் அவன் காலடியில ஒப்படைத்து விட்டான். அப்ப யமன் யாருடைய ஆணையின் வண்ணம் செயல்படுபவன்? சிவபெருமானுடைய ஆணையின் வண்ணம் செயல்படுபவன். ஏன்? சிவபெருமான் தான் இந்த யம அரச பதவியை கொடுத்தான் யமனுக்கு. அதை முன் பாடல்லையே பார்த்தோம். என்ன செய்தான் அவர்? இந்த கடாய எருமக்கடாவல முன்னால எரிவதற்கு முன்னால் சொன்னார், இந்த அரசாட்சி தந்த நாயகன், இந்த அரசாட்சி தந்த நாயகன், இந்த வாழ்க்கையை கொடுத்த கடவுள் இல்லையா? அதனால் நீங்கள் கொடுத்த தண்டாயுதமும் நான் செய்த செங்கோலும் தங்களிடத்திலே ஒப்படைத்து விட்டேன் என்று வணங்கி நின்றார். அடுத்து 37வது பாடல். நரை விரை செழும் கடுக்கை நான் மதி முடி சடையோன் முருவலித்து எருள் மரலிதன் முகத்தினை நோக்கி திருவலி சிறு கால கேள் திரம்பிய முறைமை நிறுவல் செய்திலர் கணத்தவர் என உண்மை நிகழ்த்தும் நறு விரை செழும் கடுக்கை நாள் மதி முடிச்சடையோன். சிவபெருமானுடைய திருச்சடை. அந்த சடையில என்னென்ன இருக்கிறது? நறு விரை செழும் கடுக்கை. கடுக்கை என்பது கொன்றை மலரை சொல்லுவது. நல்ல மனம் பொருந்தி இருக்கக்கூடிய கொன்றை மலரை தலையிலே வைத்திருக்கிறார். நாள் மதிமுடி, ஆக பிறைச்சந்திரனை தலையிலே வைத்திருக்கிறார். முருவலித்து அந்த பிறைச்சந்திரனையும் மனம் பொருந்திய கொன்றையையும் தலையிலே அணிந்திருக்கிற இறைவன் புன்முறுவல் செய்து எருள் மரளி. எருள் என்பது வலிமை என்று பொருள். எருள் அதுல ஏருள் வலியாகும் தொல்காப்பியம். வலிமையுடைய மரளி யமன் பேர். ஆக மிகவும் மாறுபட்ட வலிமையுடைய யமன் முகத்தை பார்த்து எருள் மரலிதன் முகத்தினை நோக்கி அந்த முகத்தை பார்த்து தெருவலி சிறு கால, தெருவலி சிறு கால பகைவரை தண்டிக்கின்ற சிறுமை தொழிலை உடைய காலனே. திருவலி சிறு கால. யமனுக்கு என்ன அதிகாரம் என்றால், உண்மைக்கு புறம்பாக இருப்பவன் பகைவன். அந்த பகைவரை தண்டிக்கின்ற தொழிலை உடைய. அந்த தொழில் சிறு காலன். காலன காலன்னு பேர். காலத்தை அவன்
ஆளுபவன் காலன். கேள், நல்ல சொல்லுங்க, கவனமாக கேட்பாயாக. இந்த கேள் என்ற சொல்லுக்கு அன்பர்களுக்கு தெரியும். மனவாசம் கிடந்தார் தன் மாணவனை பார்த்து சொல்லுகிற பொழுது, நீ கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுகிறேன், கவனமாக கேட்பாயாக என்று உரை பார்த்தோம். கேள் திரம்பிய முறைமை. எனவே சினந்து தண்டிக்கும் சிறிய செயலை உடைய காலனே கேட்பாயாக. திரம்பிய முறைமை நிறுவல் செய்திலர் கணத்தவர். சிவகணங்கள் மாறுபட்டு ஒன்றும் செய்யவில்லை. அதுதான் திரம்பிய முறைமை. திரம்புதல், மாறுபடுதல். முறைமை மாறுபட்ட செயலை கணங்கள் செய்திலர். சிவகணங்கள் இவன் செய்த பாவகத்துக்கு ஏற்ப நரகத்துக்கு போகாமல் இங்கு அழைத்து வந்திருக்கிறார்களே, அது ஏதோ தவறு என்று நீ கருத வேண்டாம். சிவகணங்கள் முறைமைக்கு மாறாக எதையும் செய்யவில்லை. இப்ப சிவகணங்கள் மேல எந்த விதமான பிழையும் இல்லை. முறைமை நிறுவல் கணத்தவர் செய்திலர். கணத்தவர் சிவகணத்தவர்னு பொருள். சிவகணங்களுக்கு பாட்டுல கணத்தவர்னு காட்டியிருக்கிறார். அந்த சிவகணத்தவர்கள் மாறுபட்ட முறை எதுவும் செய்யவில்லை. இப்ப என்ன செய்தார்? அந்த உண்மையை சொல்லுகிறார். என உண்மை நிகழ்த்தும். அந்த உண்மையை சொல்ல வந்தார். என்ன உண்மை? 38வது பாடலுக்கு வாங்க. பாதகம் புரிவாரெல்லாம் பதைவதைத்து அஞ்சும் பாதகம் பல கோடிகள் பயிற்றினானேனும் மாதவம் புரி விரதரும் மனது அழுக்கறுப்ப மாதவம் பெரிதியற்றிய வாய்மையான் அணையான். பாதகங்களை செய்பவர் எல்லாரும் பதைவதைத்து நடுநடுங்கி அச்சம் கொள்ளும் பாதகங்களை கோடிக்கணக்கில் அங்கிரகன் செய்தான். அதாவது பாதகத்தை செய்பவர்களே நடுங்கும்படி பாதகங்களை கோடிக்கணக்கில் செய்தார். பாதகம் புரிவாரெல்லாம் நடுநடுங்கி. பொதுவா பாதகம் செய்பவரை கண்டு பயப்படுவார்கள். ஆனா பாதகம் செய்பவர்களே நடுங்கும்படியாக பாதகம் கோடி பயிற்றினார். பயிற்றுதல் செய்தல்னு பேர். ஆனாலும் கூட மாதவம் புரி விரதரும் மனது அழுக்கறுப்ப. சிறந்த தவத்தை செய்கின்ற முனிவர்களும் மனதிலே பொறாமை கொள்ளுகிற முறையில் பெரிய தவங்களை மிகுதியாக செய்த உண்மையை உடையவன். மாதவம் புரி விரதரும் மனது அழுக்கறுப்ப மாதவம் பெரிதியற்றிய வாய்மையன் அணையான். ஆக அழுக்கு அறுப்பேன். அழுக்கு என்பது அழுக்காறு. அழுக்கு அறுத்தல் அழுக்காறு ஆக ஆயிற்று. ஆக அவர்கள் கூட பொறாமைப்படும்படியாக மிகப்பெரிய தவத்தை செய்கிற முனிவர்களும் பொறாமை கொள்ளுகிற முறையில மிகப்பெரிய தவங்களை செய்த உண்மையை உடையவன். அன்ன மாதவம் யாதன அயிர்த்தகத்தழுங்கள் பண்ணுகின்ற நம் கேள் பகட்டூர்தியம் கடவுள் மின்னு நம் உருவாகி வெள்ளியங்கிரியை துண்ணி வைகினன் சுடர்வடை நோக்கினன் நிச்சம். அன்ன மாதவம் யாது. அப்படி முனிவர்களும் பொறாமைப்படக்கூடிய பெரிய தவம் என்ன? யாது என அயிர்த்து அகத்து அழுங்கள். அயிர்த்து நல்ல சொல்லுங்க, ஐயமுற்று. ஆம், நீ ஐயப்பட்டு வருந்தார். பண்ணுகின்ற நம் கேள். பண்ணுதல் சொல்லுதல் அர்த்தம்.
நாம் சொல்லுவோம் கேட்பாயாக. பகட்டு ஊர்தியம் கடவுள் மின்னும் நம் உருவாகிய பகட்டு ஊர்தி. பகட்டு ஊர்தியம் என்பது எருமை கடாவை உறுதியாக செலுத்துபவனே. மின்னும் நம் உருவாகிய வெள்ளியங்கிரியை, மின்னுதல் ஒளியின் அர்த்தம். ஒளிவிடுகின்ற நம்முடைய வடிவமான வெள்ளிங்கிரியை அடைந்து அங்கே தங்கி இருந்தான். துண்ணி வைகினன், நம் உருவமாகிய வெள்ளியங்கிரியை துண்ணி வைகினன். பிறகு சுடர் வரை நோக்கினன். சுடர்னா ஒளி, வரைனா மலை. அதாவது ஒளி பொருந்திய அந்த மலையை நோக்கினன், பார்த்தான். எப்பொழுது பார்த்தான்? நிச்சம் நோக்கினான். நாள்தோறும் அந்த மலையை பார்த்தான். இப்போ வெள்ளிங்கிரி மலையை பார்த்தலே புண்ணியம். வெள்ளிங்கிரியை துண்ணி வைகினன், சுடர்வடை நிச்சம் நோக்கினன். நாள்தோறும் அந்த மலையை பார்த்தான். நாமும் வெள்ளிங்கிரி மலையை பார்த்து வழிபடுவோம், வழிபட்டு கொண்டே இருப்போம் அடுத்த வகுப்பு வரை என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா, கைலை மலையும் வெள்ளிங்கிரி மலையும் ஒன்றுதான். எனவே ஓதுவாமூர்த்திகள் கைலை மலைக்குள்ள ஒரு போற்றி தாண்டகத்தில் ஒரு பாடலை பாடி இன்றைய வகுப்பை நிறைவு செய்ய வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறேன். சிவாய நம. சிவாய சிதம்பரம். இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்த